சில திரைப்படங்கள் தான் வந்து வசூல்ல வந்து ஒரு பெரிய ஆச்சரியத்தை உருவாக்கும். மிகப்பெரிய வசூல் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைய வந்து உருவாக்கும். முக்கியமா வந்து ஒரே நாள்ல தலைகீழா மாறும். அந்த ஒரு லிஸ்ட்ல வந்து விடாமுயற்சி திரைப்படத்த வைக்கலாம் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஏன்னா வந்து அடுத்தடுத்த நாட்கள் விடாமுயற்சி திரைப்படத்துக்கு அந்த மாரி தான் வந்து வசூல் நிலவரம் வந்து இருக்கு. இந்த ஒரு விஷயத்த வந்து கடைசியா வந்து லியோ திரைப்படத்துக்கு இந்த மாரி நடந்தது. லியோ திரைப்படம் ரிலீஸ் ஆயிட்ட அப்புறமா வந்து நாங்க எதிர்பார்த்த மாரி லியோ திரைப்படம் கிடையாது அப்படிங்கிற விமர்சனம். அதுக்கப்புறமா குடும்ப ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை சுத்தமா வந்து கொண்டாட மாட்டாங்க. அதனால 500 கோடியை வந்து தாண்டுவது கஷ்டம் அப்படிங்கிற விமர்சனம் வந்து வந்தது. அதே விமர்சனம் விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வந்து இருந்தது. விடாமுயற்சி திரைப்படத்துக்கும் வந்து ரசிகர்கள் வந்து நாங்க எதிர்பார்த்த அளவு வந்து கிடையாது. ஈவன் வந்து லியோ திரைப்படத்துல கூட சில மாஸ் சீன்ஸ்லாம் வந்து இருந்துச்சு. ஆனா வந்து விடாமுயற்சியில அந்த மாதிரி கிடையாது. முக்கியமா குடும்ப ரசிகர்கள் வந்து இந்த திரைப்படத்தை வந்து சுத்தமா வந்து கொண்டாட மாட்டாங்க அப்படிங்கிற விமர்சனம் எல்லாமே இருந்தது. ஆனா இந்த விமர்சனம் வந்த உடனே வந்து ஓகே, இந்த படம் வந்து ஒரு பெரிய ஃபிளாப்பான திரைப்படம், 100 கோடியை கிராஸ் பண்ணுவதே கடினம், அடுத்தடுத்த நாட்கள் வந்து வசூல் வருவது ரொம்ப 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 கடினம், அதுக்கப்புறமா வந்து ஒரு மிகப்பெரிய ஃபிளாப்பான திரைப்படமா அமைய போகுது அப்படின்னா வந்து நாமளும் வந்து சொல்லியிருந்தோம். எஸ், நானும் சொல்லியிருந்தேன், ஒத்துக்கிறேன். ஆனா என்னையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி, முக்கியமா வந்து நிறைய திரை விமர்சகர்களை வந்து ஆச்சரியப்படுத்துற மாதிரி தான் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் வந்து இருக்கு. வீக்கெண்டில் வந்து இந்த ஒரு விஷயத்த நான் வந்து இப்படி பேசியிருந்தா ஒரு 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 லாஜிக் வந்து இருந்திருக்கும். பொதுவாக வந்து ஒரு திரைப்படம் வீக்கெண்டில் நல்லா கலெக்ஷன் பண்ணியிருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு வீக் டேஸ் போயிட்டு இருக்கும்போது வந்து இந்த மாதிரி வீடியோ பண்ணுவது வந்து எனக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக தான் வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு என்ன பயங்கரமான வசூல்னு கேட்டால் அதை பற்றி டீட்டெயிலாக பேசலாம். விடாமுயற்சி ரிலீஸ் ஆகி இன்னையோட வந்து 9 நாள் ஆகிறது. இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை. இந்த 9 நாட்கள் முடிவில் வந்து விடாமுயற்சி எவ்வளவு கலெக்ஷன் பண்ணியிருக்கு ஸோ அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பேசிடலாம். ஸோ படத்தோட முதல் நாள் வசூல் வந்து பெரிய வசூல் அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ரிலீஸ் ஆன திரைப்படம். தமிழகத்தில் மட்டுமே வந்து முதல் நாள் வந்து 26 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தது. உலக அளவில் வந்து இந்த திரைப்படம் தமிழகத்தில் 26 கோடி தான். மற்ற ஸ்டேட்ல கேரளா, கர்நாடகா, ஆந்திர பிரதேஷ் அந்த மாதிரி வந்து மற்ற ஸ்டேட்ல வந்து ஒரு 10 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தது. இந்தியாவில் மட்டுமே வந்து 30 கோடி ரூபாய் பண்ணியிருந்தது. ஓவர்சீஸ் வந்து இந்த திரைப்படம் வந்து 18 கோடி ரூபாய் பண்ணியிருந்தது. ஸோ அதனால முதல் நாள் வசூல் வந்து 45 50 கோடிக்கு மேல அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஓகே, இதுக்கு மேலதான் வந்து ஒரு பெரிய ரெவல்யூஷன் வந்து ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். வசூல் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். ஸோ முதல் நாள் ஆப்வியஸா வந்து ஒரு திரைப்படம் வந்து 100-150 கோடி அந்த மாதிரி வசூல் செஞ்சா அந்த திரைப்படத்தோட வசூல் வந்து அப்படியே வந்து 3 மடங்கு வந்து கம்மியாக தான் வந்து 2வது நாள் வசூல் செய்யும். அதே மாதிரி தான் நானும் நினைச்சேன். விடாமுயற்சி திரைப்படம் ஓகே 50 கோடி ரூபாய் பெரிய வசூல் வந்து கொடுத்துருக்கு. அதனால 2வது நாள் வசூல் வந்து 20 இல்லை 25 தான் வந்து உலக அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்தா அது மாதிரி இல்லாமல் ஒரு பயங்கரமான ஒரு ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்தி இருந்தது. தமிழகத்தில் மட்டுமே வந்து 13 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தது. உலக அளவில் வந்து 28 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருந்தது. இது வந்து ஒரு சூப்பரான வசூலாக தான் பார்க்கப்பட்டது. கிட்டத்தட்ட வந்து 2 நாட்கள் முடிவில் 80 கோடி ரூபாய் பக்கம் வந்து கலெக்ஷன் பண்ணிவிட்டது. ஸோ 3 நாட்கள் முடிவில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து தமிழகத்தில் மட்டுமே 13.5 கோடி ரூபாய் வந்து பண்ணியிருக்கு. இது வந்து சாட்டர்டே. அப்போ வந்து உலக அளவில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் வந்து 100 கோடியை வந்து சர்ச் பண்ணி இருந்தது. இப்போ வந்து 4 நாட்கள் முடிவில் தமிழகத்தில் விடாமுயற்சி திரைப்படம் 12.5 கோடி ரூபாய் பண்ணியிருக்கு. இது வந்து சண்டே வசூல். இது வரைக்குமே வந்து வீக்கெண்ட் வசூல். இனிமே தான் வந்து வீக் டேஸ் வசூல். வீக் டேஸ் வசூலை பொறுத்த வரைக்கும் வந்து வீக்கெண்டில் எந்த அளவுக்கு பண்ணிச்சோ அதை விட ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் பண்ணியிருக்கணும். ஆனால் வந்து இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷனாக வந்து வீக் டேஸ்ல வந்து இருக்கு. ஸோ வீக் டேஸ்ல வந்து கரெக்டா 5வது நாள் மண்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 3.2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா 6ஆம் தேதி இது வந்து டியூஸ்டே வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 3.35 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறமா வந்து வெனஸ்டே டே 7. ஸோ 7வது நாள் வசூல் வந்து 2.2 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஸோ அதுக்கப்புறமா டே 8. ஸோ 8வது நாள் வசூல் வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் 1.75 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. 9ஆம் தேதி இன்னைக்கு வந்து இந்த திரைப்படத்தோட வசூல் வந்து 3.7 கோடி ரூபாய் அப்படின்னு சொல்லப்படுகிறது. நம்ம வந்து சண்டே பாத்தீங்களா ஒரு வசூல், அந்த ஒரு வசூல் வந்து இப்போ வந்து வந்திருக்கு. வெள்ளிக்கிழமையில இருந்து வந்திருக்கு. எஸ், வந்து வீக்கெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னையில இருந்து வசூல் வந்து அதிகரிக்க ஆரம்பித்திருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அதிகரிக்க போகுது. சாட்டர்டே வந்து வசூல் வந்து அதிகரிக்க போகிறது. அதை தொடர்ந்து சண்டேவும் வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட வசூல் வந்து அதிகரிக்க போகிறது. இது வரைக்குமே விடாமுயற்சி திரைப்படம் உலக அளவில் வந்து 150 கோடி ரூபாய்க்கு மேல வந்து வசூல் செய்திருக்கு அப்படிங்கிற ரிப்போர்ட் வந்து கிடைச்சிருக்கு. கண்டிப்பா வந்து இந்த ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே இந்த 3 நாட்கள் வந்து வசூல் வந்து அதிகரித்து மண்டே ரிப்போர்ட் நாம் பேசும்போது வந்து அது 200 கோடியா இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சரி, ஓகே, திரையரங்க உரிமையாளர்களுக்கு விடாமுயற்சி திரைப்படத்தால் இது வரைக்குமே வந்து
லாபம் ஏற்பட்டிருக்கா நஷ்டம் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் வந்து கொடுத்துருக்கு. திரையரங்க உரிமையாளர்கள் கிட்ட வந்து கேட்கும்போது வந்து சில திரைப்படங்கள் வந்து லைக் புஷ்பா திரைப்படமே எடுத்துக்கோங்க. புஷ்பா திரைப்படம் வந்து நம்ம வந்து 1000 கோடி 2000 கோடி வசூல் செஞ்சிருக்கு அப்படின்னு நாம வந்து பேசிட்டு இருந்தோம். ஆனா வந்து புஷ்பா திரைப்படம் வந்து நார்த் இந்தியாவில் வந்து பயங்கரமான வசூல் செஞ்சாலுமே வந்து கேரளாவில் வந்து மிகப்பெரிய தோல்வி திரைப்படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் போட்ட காசு வந்து எடுக்க முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு இருக்காங்க. ஆனா விடாமுயற்சி திரைப்படம் அந்த மாதிரி இல்லாம ஒரு பயங்கரமான வசூல் வந்து கொடுத்து கொண்டு இருக்கு. திரையரங்கு உரிமையாளர்கள் வந்து இந்த திரைப்படம் வந்து நல்லா இல்ல உடனே எடுத்துடலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வர முடியாத சூழ்நிலை வந்து ரசிகர்கள் வந்து உருவாக்கிட்டாங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். முக்கியமா வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் வந்து வீக் டேஸ்லயும் பண்ணிட்டு இருக்கு. குடும்ப ரசிகர்களும் வந்து இந்த திரைப்படத்தை பார்க்க வராங்க. படம் நல்லா இருக்கு நல்லா இல்ல அது வேற விஷயம். அஜித் திரைப்படம் ரிலீஸ் ஆகியிருக்கு போய் பார்ப்போம் அப்படி சொல்லி குடும்ப ரசிகர்கள் இந்த திரைப்படத்தை வந்து பார்க்க வராங்க, என்ஜாய் பண்ண வந்து வராங்க. அது வந்து விடாமுயற்சிக்கு ஒரு பெரிய பலமா அமைந்து ஒரு ஸ்டாண்டர்டான வசூல் கொடுத்து இன்ன வரைக்கும் வந்து திரையரங்குல இருந்து விடாமுயற்சி தூக்க முடியாத சூழ்நிலையில வந்து திரையரங்க உரிமையாளர்கள் வந்து இருக்காங்க. இதனால வசூலும் வந்து இன்க்ரீஸ் ஆகியிருக்கு. அந்த ஒரு வசூல் தான் வந்து இப்போ வந்து வீக்கெண்டில் அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே வந்து கண்டினியூ வந்து ஆக போகிறது. ஸோ இதனால் மிக விரைவில் வந்து விடாமுயற்சி திரைப்படம் 200 கோடி அப்படிங்கிற கிளப்ல வந்து இணைய போகிறது. இந்த ஒரு விஷயம் சொல்லிட்டு அப்புறமா வந்து எல்லாரும் வந்து கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல போய் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் ப்ரூஃப் ரிப்போர்ட்டோட வந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த ஒரு ரிப்போர்ட் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஆட் பண்றேன். தளபதி விஜய் ரசிகர்கள் எல்லாருக்குமே ரொம்ப முக்கியமான விஷயம். நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரியை கேட்டு தளபதி விஜய் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிப்புல வந்து ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிப்புல வந்து டிராகன் திரைப்படம் ரொம்ப பிரம்மாண்டமா வெளியாக போகிறது. இந்த திரைப்படத்துக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பது இருக்கு. இந்த திரைப்படத்தோட ட்ரைலரை பார்த்து பல பேர் வந்து சூப்பரா இருக்கு, முக்கியமா வந்து தான் திரைப்படம் மாதிரி இருக்கு அப்படின்னு விமர்சனங்கள் சொல்லிக்கொண்டு வருகிறார்கள். இந்த சமயத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் இந்த டிராகன் திரைப்படத்தோட ஒரு ஒரு ப்ரொமோஷனுக்காக வந்து நிறைய இன்டர்வியூஸ் வந்து கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஸோ எந்த இயக்குனர் வந்து இப்போ போனாலும் வந்து நீங்க வந்து தளபதி விஜய் கூட படம் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கா, ஸோ நீங்க வந்து கதையை சொல்லியிருக்கீங்களா அப்படிங்கிற கேள்வி வந்து கேட்பது வந்து ரொம்ப வழக்கமா வந்து இருந்தது, வழக்கமா இருக்கு. அது ஒரு ஃபார்முலாவே மாறிவிட்டது, தம்ப்நெயிலுக்கான ஃபார்முலாவே மாறிவிட்டது. அதே மாதிரி வந்து பிரதீப் ரங்கநாதன் கிட்ட வந்து இந்த கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு. ஸோ பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் என்ன பதில் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ நான் வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தேன். அதுவும் வந்து பீஸ்ட் திரைப்படமாக சாரி கோமாளி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறமா வந்து ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருந்தேன். ஸோ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து தளபதிக்கு நன்றி தான் சொல்லணும். ஏன்னா வந்து நான் வந்து ஒரு வளர்ந்து வரும் இயக்குனர், கோமாளி திரைப்படம் அப்போ ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து எனக்கு வந்து ஒரு இந்த மாதிரி கதை சொல்ல டைம் கொடுத்ததுன்னு ஒரு பெரிய விஷயம். நான் போய் வந்து கதையை வந்து சொல்லியிருந்தேன். அது வந்து கம்ப்ளீட்டான ஒரு சயின்டிஃபிக் திரைப்படம், அதே சமயம் வந்து ஒரு மாசான திரைப்படம், இது வரைக்கும் தளபதி அவர்கள் பண்ணாத திரைப்படம், கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும், தளபதிக்கு ஏற்ற மாதிரியான ஒரு திரைப்படமாகவும் இருக்கும். அந்த கதையை சொன்ன உடனே வந்து தளபதி விஜய்க்கு வந்து அந்த கதை வந்து ரொம்ப 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 பிடித்து இருந்தது. ஆனா வந்து தளபதி வந்து சொன்ன விஷயம் என்னன்னா இப்போதைக்கு அந்த திரைப்படம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் வந்து தளபதி விஜய்க்கு வந்து அப்ப வந்து லைன் அப்ல வந்து இருந்தது. ஸோ அந்த சமயத்துல வந்து நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நாங்க டிராகன் திரைப்படத்தை பண்ணுவதற்காக வந்து போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். தளபதி விஜய் அவர்கள் வந்து அடுத்தடுத்த திரைப்படங்கள் நடிக்க முடியாத சூழ்நிலை காரணமாக அடுத்தது திரைப்படங்கள் நடிக்காம வந்து தமிழக வெற்றி கழகம் தன்னோட கட்சி வந்து ஆரம்பித்து விட்டார்கள். அதனால தளபதி 69 தான் தளபதியோட கடைசி திரைப்படமா இருக்கும். ஸோ இப்போ வந்து தளபதிக்கு சொன்ன ஸ்டோரியை வந்து வேற எந்த ஒரு நடிகருக்கு சொல்ல போறாங்க, அந்த ஸ்டோரியில வந்து எந்த நடிகர் நடிக்க போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து அது வந்து பிரதீப் ரங்கநாதனே வந்து நடிக்க போறாங்களாம். என்னடா சொல்ற, தளபதி ஸ்டோரினா தளபதிக்குன்னா ஒரு மாசா இருக்கும், கிளாஸா இருக்கும், ஃபைட் இருக்கும், மாஸ் இருக்கும். இந்த ஒரு விஷயம் வந்து தளபதி இடத்துல வந்து பிரதீப் ரங்கநாதனை வச்சு வந்து அவர் எப்படி டைரக்ட் பண்ண தோணுச்சு, டைரக்ட் பண்ண தோணுது அப்படிங்கிற கேள்வி இருக்கும். ஸோ இதுக்காக பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சூப்பரான பதில் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ஸ்டோரியும் ரெடியா இருக்கு, அந்த திரைப்படத்தோட ஸ்கிரிப்டும் வந்து ரெடியா இருக்கு. ஆனா அந்த திரைப்படத்துல இப்போதைக்கு நான் நடிக்க மாட்டேன், அதுக்கான டைம் அது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த திரைப்படத்தோட ஸ்டோரியை வந்து நான் வேற ஒருத்தருக்கு சொல்லி நடிக்க வைப்பது வந்து ரொம்ப ஈஸியான விஷயம், அதை நான் பண்ணிடுவேன். ஆனா வந்து எனக்கு அது தேவை கிடையாது, அந்த திரைப்படத்துல நானே வந்து நடிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்காக தான் கொஞ்சம் டைம் வந்து வேணும் எனக்கு வந்து, இனிமே வந்து நான் நிறைய விஷயம் கத்துக்கணும், அதுக்கப்புறம் தான் அந்த ஒரு ஸ்டோரியை வந்து நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவேன். அதுவே நான் நடிக்காம வேற ஒரு நடிகர் வந்து ஒரு மாஸ் ஹீரோ வச்சு அந்த திரைப்படம் பண்ற மாதிரி இருந்தாலுமே வந்து நான் ஒரு மாசான சீனுக்காக மாசான விஷயத்துக்காக வந்து இனிமே வந்து ஒர்க் பண்ணணும்,
ஸோ வந்து கொஞ்சம் ஒர்க் பண்ணிட்டு அப்புறம் தான் அந்த திரைப்படத்துக்கு நான் எடுப்பேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ தளபதிக்கு சொன்ன அந்த ஒரு ஸ்டோரியில் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் நடிக்க போகிறாங்களா இல்லை வேற ஒரு நடிகர் நடிக்க போகிறாங்களா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து இப்போ வந்து அதிகரித்து விட்டது. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன? முக்கியமாக வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சொன்ன ஸ்டோரியில் வந்து தளபதி விஜய் அவர்கள் நடித்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்துக்கு அப்புறமா எந்த ஹீரோவை வச்சு படம் வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு அதிகரித்து விட்டது. பொதுவாக வந்து தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியா சினிமாலே வந்து ஒரு ஹீரோ வந்து நெக்ஸ்ட் வந்து எந்த இயக்குனர் கூட வந்து சேர போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி வந்து எல்லா ஹீரோஸ்க்கும் வந்து இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் யாரை வச்சு என்னோட படத்தை வந்து இயக்க வைக்க போறேன் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியிலும் வந்து இருந்துச்சு, தயாரிப்பு நிறுவனம் மத்தியிலும் வந்து இருந்துச்சு. ஸோ தயாரிப்பு நிறுவனம் வந்து ஹீரோஸ் பின்னாடி வந்து போக ஆரம்பிச்சாங்க. ஸோ ஹீரோஸ் வந்து எந்த இயக்குனர் சொல்றாங்களோ அந்த இயக்குனர் வந்து தயாரிப்பு நிறுவனம் ஓகே சொல்ற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஆனா கடந்த ஒரு 4 வருஷமா இந்த ஒரு விஷயம் வந்து மாறி இருக்கு. இது வந்து ரொம்ப ஹெல்த்தியான விஷயமா பார்க்கப்படுகிறது. முக்கியமா வந்து இது சவுத் இந்தியாவில் மாறி இருக்கு, தமிழ் சினிமாவில் ரொம்பவே வந்து மாறி இருக்கு. ஸோ இயக்குனர்கள் பின்னாடி வந்து தயாரிப்பாளர்கள் வந்து போக ஆரம்பித்து விட்டார்கள். ஸோ இயக்குனர்கள் நெக்ஸ்ட் வந்து இந்த இயக்குனர் வந்து யாரை வச்சு படம் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில் அதிகரித்து விட்டது. முக்கியமா நடிகர்களுக்கு இருந்த ஃபேன் பேஸ் வந்து இப்ப வந்து இயக்குனர்களுக்கு ஃபேன் பேஸ் வந்து விட்டது. இந்த ஒரு விஷயத்தால் வந்து தமிழ் சினிமாவுக்கு வந்து கதை வந்து ரொம்ப பிளஸ்ஸா வந்து அமைய போகிறது. இயக்குனர்கள் வந்து வளர்ச்சி பெற போகிறார்கள், தமிழ் சினிமாவும் வளர போகிறது. இது ஓகே. இப்ப வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் லோகேஷ் கனகராஜ் வந்து நெக்ஸ்ட் யாரை வந்து டைரக்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு வந்து ரசிகர்கள் மத்தியில ரொம்ப அதிகமா அது வெடித்திருக்கு. ஸோ ஆல்ரெடி வந்து 2-3 தகவல் வந்து ஸ்ப்ரெட் ஆனது. இப்போ வந்து லோகேஷ் கனகராஜ் கூலி திரைப்படத்தை இயக்கி கொண்டு இருக்காங்க. ஆக்சுவலாக வந்து கூலி திரைப்படம் லோகேஷ் கனகராஜ்க்கு லிஸ்ட்லேயே வந்து கிடையாது. ஸோ விக்ரம் 2வது பாகம் முடிச்சிட்ட அப்புறமா வந்து டைரக்டா கைதி 2வது பாகத்தை லியோ திரைப்படம் முடிச்சிட்ட அப்புறமா கைதி 2வது பாகத்தை வந்து டைரக்டா பண்ற மாதிரி தான் வந்து இருந்தது. ஆனா வந்து திடீர்னு ரஜினிகாந்த் அவர்கள் கூப்பிட்டு எனக்கு ஒரு கதை பண்ணு அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் அவர்கள் சொன்னதால், லோகேஷ் கனகராஜ் கிட்ட வந்து சொன்னதால், ஸோ இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார், தமிழ் சினிமாவுக்கு இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டார் இவரே வந்து நம்மளை கூப்பிட்டு ஒரு படம் பண்ணு அப்படின்னு சொல்லும் போது வந்து அந்த ஒரு வாய்ப்பு வந்து நம்ம மிஸ் பண்ணிக்க கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஒரு படத்தை வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களுக்கு கூலி திரைப்படமா பண்ணி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். ஈவன் வந்து அந்த திரைப்படம் வந்து எல்சியூல வந்து இருக்கக்கூடாது அப்படிங்கிற விஷயம் வந்து நம்ம ரஜினிகாந்த் அவர்களோட கண்டிஷன். அந்த கண்டிஷனுக்கு ஏற்றபடி வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் 1 ஃபிலிமா வந்து கூலி திரைப்படத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். லோகேஷ் கனகராஜ் கணக்குப்படி வந்து இந்த கூலி திரைப்படத்தோட ஷூட்டிங் வந்து இந்த பிப்ரவரி இறுதிக்குள்ளே வந்து முடித்திருக்க வேண்டும். ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் எதிர்பார்த்த மாதிரி ஷூட்டிங் வந்து நடக்கல அப்படின்னு சொல்லப்படுகிறது. நிறைய டைம் வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கு உடல்நிலை வந்து சரியில்லாத காரணத்தால் வந்து ஷூட்டிங் வந்து அப்பப்ப ஸ்டாப் பண்ணப்பட்டு இருக்காம். இது வரைக்கும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் 4 திரைப்படம் பண்ணியிருக்காங்க. இந்த 4 திரைப்படத்தையும் அவங்க சொன்ன டேட்ல வந்து ஷூட்டிங் வந்து முடிச்சிருவாங்க. ஆனா கூலி திரைப்படத்துக்கு மட்டும்தான் வந்து முடிக்க முடியவில்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கு. இதை வந்து அபிஷியலா உறுதிப்படுத்துற விதமா கூலி திரைப்படத்தை வந்து இந்த வருடம் வந்து ஏப்ரல் மாதம் இல்ல மே 1ஆம் தேதி ரெட்ரோ திரைப்படத்தோட ரிலீஸ் பண்ற மாதிரி பிளான்ல வந்து இருந்தாங்க. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அபிஷியலா வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது கூலி திரைப்படத்தோட 70% ஆஃப் ஷூட் வந்து கம்ப்ளீட்டா வந்து முடிவடைந்து விட்டது அப்படிங்கிற விஷயத்த ஜனவரி முதல் வாரத்திலே வந்து சொல்லியிருந்தாங்க. ஆனா இப்ப சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 75% ஆஃப் ஷூட் வந்து முடிந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. இனிமே வந்து கூலி திரைப்படத்தோட 25% ஆஃப் ஷூட்டிங் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த ஷூட்டை வந்து அடுத்தடுத்த ஷெட்யூல் வந்து போய்கொண்டு இருக்காம். ஸோ இதனால இந்த ஷூட் முடிவே வந்து ஏப்ரல் இறுதி வரைக்கும் ஆகிவிடும். அதனால் வந்து இந்த திரைப்படம் வந்து இந்த வருடம் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகுது. இதெல்லாம் முக்கியம். நெக்ஸ்ட் வந்து கைதி 2 வருமா அப்படிங்கிற எதிர்பார்ப்புல லோகேஷ் கனகராஜ் ரசிகர்கள் வந்து இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே முற்றுப்புள்ளி வைக்கிற விதமா தான் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கைதி 2 வந்து பண்ணாம டைரக்டா வந்து தெலுங்கு சினிமால வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் என்ட்ரி கொடுக்க போறாங்க. NTR வைத்து ஒரு திரைப்படத்தை வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிற தகவல் வந்து கிடைச்சிருக்கு. நம்ம அட்லி அவர்கள் எந்த வழியில போறாங்களோ அதே வழியில லோகேஷ் கனகராஜ் அவர்கள் போறாங்க. நம்ம அட்லி அவர்கள் வந்து தளபதியை வைத்து வந்து 3 மெகா பிளாக் பஸ்டர் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா பாலிவுட் சினிமாவுக்கு வந்து போனாங்க. அப்பவே வந்து ஒரு 3-4 வருடம் வந்து மிகப்பெரிய இடைவெளி வந்து இருந்தது. அதுக்கப்புறமா ஜவான் திரைப்படத்தை பண்ணாங்க. ஜவான் திரைப்படம் 1000 கோடிக்கு மேல மிகப்பெரிய வசூல் வேட்டையான திரைப்படமா அமைந்தது. அதே மாதிரி தான் லோகேஷ் கனகராஜ் பிளான் பண்றாங்களோ அப்படிங்கிற செய்திகள் வந்து வெளியானது. ஆனா
இதை பத்தி விசாரிக்கும் போதுதான் செம சூப்பரான தகவல் வந்து வெளியாகி இருக்கு. நம்ம என்டிஆர் அவர்களே வந்து வாண்டடா லோகேஷ் கனகராஜ் கூப்பிட்டு எனக்கு ஒரு படம் பண்ணு அப்படி சொல்லி கேட்டிருக்காங்களாம். ஆனா வந்து லோகேஷ் கனகராஜ் தரப்புல இருந்து இது வரைக்கும் எந்த விதமான பதில் வந்து சொல்லவில்லை. ஸோ வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் ஈஸியா ஒத்துப்பாங்களான்னு கேட்டா அது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் எழுந்திருக்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னதுக்காக தான் வந்து லோகேஷ் கனகராஜ் அவர்கள் அவங்க விருப்பத்தோடைய இல்ல வெறுப்போடைய வந்து கூலி 2வது கூலி படத்தை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் வந்து கைதி 2வது பாகம் தான். அதுக்கப்புறமா வந்து நிறைய லைனப் வந்து வச்சிருக்காங்க. இந்த சமயத்துல வந்து என்டிஆருக்கு ஒரு திரைப்படத்தை லோகேஷ் கனகராஜ் அவர்கள் பண்ணும்போது அந்த லைனப் வந்து பெருசா வந்து அடி வாங்கும். அந்த லைனப்ல வந்து 10 திரைப்படம் அப்படிங்கிற லைனப்ல வந்து அவரோட ஃபேவரட்டான 2-3 திரைப்படங்கள் வந்து வெளியே போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதனால என்டிஆர் கூட வந்து அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தை பண்ணுவதற்கான சாத்தியம் இல்லை. அதுதான் வந்து லோகேஷ் கனகராஜோட மைண்ட்ல இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஆனா இப்ப வரைக்குமே அதுக்கான டிஸ்கஷன் போய்கொண்டுதான் இருக்கு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் நமக்கு வந்து கூலி திரைப்படம் ரிலீஸ் ஆகிட்டு அப்புறம் தான் வந்து தெரியும். ஸோ இன்னைக்கு நாம வந்து விடாமுயற்சி திரைப்படத்தோட வீக் டேஸ் வசூலை பத்தி வந்து பேசியிருந்தோம். ரொம்ப சூப்பரான வசூல் வந்து பண்ணியிருக்கு. வீக் டேஸ்ல வந்து ஒரு ஸ்டாண்டர்டான கலெக்ஷன் திரையரங்க உரிமையாளர்களை மனசை வந்து திருப்தியை வந்து படுத்தியிருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஸ்டோரி வந்து தளபதி விஜய்க்கு பிடித்து போய் இருந்தாலுமே வந்து இப்போ வந்து பிஸி ஷெடியூல்னால் வந்து அந்த ஸ்டோரியை வந்து தளபதியால் பண்ண முடியவில்லை. பீஸ்ட் திரைப்படத்தோட ஷூட்டிங் ஸ்பாட்ல வந்து இந்த ஸ்டோரியை வந்து பிரதீப் ரங்கநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து லாஸ்டா என்ன அப்டேட் பார்த்தோம்னா லோகேஷ் கனகராஜ் அவர்கள் நெக்ஸ்ட் வந்து என்டிஆர் வைத்து ஒரு திரைப்படம் வந்து பண்ண போறாங்க. அந்த திரைப்படம் வந்து நடக்குமா நடக்காதா, இது வந்து எல்சியூல திரைப்படமா எல்சியூ இல்லாத திரைப்படமா, அதை பத்திலாம் வந்து பேசி இருந்தோம். ஸோ இந்த அப்டேட் வந்து உங்களுக்கு எந்த அப்டேட் வந்து பிடிச்சிருக்கு அப்படிங்கிற விஷயத்த கமெண்ட்ல